லாஸ்ட் 1 வீக்கா இந்தியா ஃபுல்லாவே ரொம்பவே சென்சேஷனலா பேசப்பட்டுட்டு வர ஒரு கேஸ். நம்மளுடைய எஸ்டியையும் நம்ம லாஸ்டா போட்ட எல்லா வீடியோலையுமே ப்ரோ சியா கேஸ் பத்தி போடுங்க, நாங்க வேற எங்கேயுமே பார்க்கல, நீங்க போடணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் நான் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, அரைகுறையான தகவல்களோட வீடியோ பண்ணக்கூடாது. இப்ப ஓரளவுக்கு போலீஸோடைய விசாரணை, ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட், டிஜிட்டல் ட்ராக்கிங் அப்படின்னு எல்லா உண்மைகளும் முழுமையா வெளி வந்துருச்சு. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் மனிதர்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு குரூரமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய கண்ணு முன்னாடி நிறுத்துற ஒரு கேஸ். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற புனே, அங்க இருக்கிற இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு ஃபேமஸான ட்ரெக்கிங் ஸ்பாட் தான் லோக கோட்டை. சத்ரபதி சிவாஜி மகாராஜா காலத்துல கட்டப்பட்ட 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மலைக்கோட்டை. அது வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா போதும் எக்கச்சக்கமான மக்கள் ட்ரெக்கிங் போற இந்த அமைதியான இடத்துல கடந்த ஜூன் 18ஆம் தேதி நடந்த அந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் இப்ப இந்த கோட்டையுடைய அடையாளத்தையே அப்படியே திருப்பி போட்டுருச்சு. பூனேவை சேர்ந்த 25 வயசான கேதன் அகர்வால், கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு யங் ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன், அன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா ட்ரெக்கிங் போனவர் அந்த கோட்டையில் இருக்கிற 400 அடி உயரத்திலிருந்து எதிர்பாராத விதமா பாறைகள் மேல மோதி விழுந்ததால ஸ்பாட்லயே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தான் ஆரம்பத்துல அந்த ஊர் மக்களும் போலீஸும் கூட நினைச்சாங்க. ஆக்சுவலா ஒரு சாதாரண ட்ரெக்கிங் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஃபைல் க்ளோஸ் ஆக வேண்டிய கேஸ் இது. பட் அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. போலீஸ் உள்ள வந்து ஃபாரன்சிக்ஸை வச்சு கொஞ்சம் ஆழமா விசாரிக்க ஆரம்பிச்சப்பதான் அவங்களுக்கே ஒரு பகீரான உண்மை தெரிய வந்துச்சு. அது கால் தவறி நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, அதுக்கு மாறா பல மாசமா ரொம்பவே நுணுக்கமா ஸ்கெட்ச் போட்டு எந்த ஒரு தடயமும் சிக்கிரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கோல்ட் பிளட்டட் மர்டர் அப்படின்னு. அண்ட் இதை விட இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலை கேஸ்ல கில்லர்ஸ் அப்படின்னு போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்டது வெளியாட்கள் யாரும் கிடையாது. கொலை செய்யப்பட்ட கேத்தனுடைய 20 வயசு ஃபியான்சி, அதாவது வருங்கால மனைவியான சியா கோயல், மற்றும் அவளுடைய சீக்ரெட் லவர் அப்படின்னு சொல்லப்படுற 22 வயதான சேத்தன் சௌத்ரி. ஒரு சாதாரண 20 வயசு பொண்ணுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கிரிமினல் மைண்ட் செட் வந்துச்சு அப்படின்னு விசாரிச்ச போலீஸ்க்கே சியா கொடுத்த கன்ஃபெஷன் அவங்கள தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி சியா என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, ஆனா கல்யாணம் வேணாம் அப்படின்னு தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுறதை விட எனக்கு வரப்போற தன்னுடைய புருஷனை கொல்றதுதான் ரொம்பவே ஈஸியான வழியா பட்டுச்சு அப்படின்னு எந்த ஒரு சலனமுமே இல்லாம அவ சொல்லியிருக்கா. பட் இது ஒண்ணு மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ரொம்பவே அற்பமான சாதாரணமான இன்னொரு காரணம் இருக்கு. அத இந்த வீடியோவுடைய எண்ட்ல நீங்க கேட்கும்போது இதுக்காகவா இவ்வளவு பெரிய பிளான் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல ஸ்ரீ, இன்னைக்கு இப்ப இந்த ஜூலை மாசத்துல இந்த கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் டார்க் டூரிசம் மாதிரி அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன ப்ரோ டார்க் டூரிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையுமே நான் வீடியோல சொல்றேன். சோ அப்படி என்னதான் அந்த இடத்துல நடந்துச்சு, சியாவுக்கும் அந்த சௌத்ரிக்கும் நடுவுல என்ன பிளான் போச்சு, அண்ட் எப்படி அவங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நார்த் இந்தியா முழுவதும் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட்ஸோட இந்த வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
SDI எந்த ஒரு கொலையுமே ஓவர் நைட்ல பிளான் பண்ணிலாம் நடக்கிறது கிடையாது. அதுக்கான அறிகுறிகள், அதாவது ரெட் ஃபிளாக்ஸ் பல மாசத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த கேத்தன் அகர்வால் கேஸ்லயுமே அப்படி பல விஷயங்கள் நடந்திருந்திருக்கு. கடந்த பிப்ரவரி 19, 2026 அன்னைக்கு தான் கேத்தனுக்கும் சியா கோயலுக்கும் 2 குடும்பத்தோட சம்மதத்தோட ரொம்பவே பிரம்மாண்டமா அவங்களுடைய நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதே 2026 நவம்பர் மாசத்துல ராஜஸ்தான்ல இருக்கிற உதய்பூர்ல அங்க இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு 2 குடும்பமுமே பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச சில நாட்கள்லயே சியாவுடைய நடவடிக்கையில நிறைய மாற்றங்களை கேத்தன் நோட் பண்ண ஆரம்பிச்சாரு. பொதுவா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டா மாப்பிள்ளையும் பொண்ணும் போன்ல பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா? பட் சியா எப்பவுமே தங்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கிற மாதிரியும் அவ பேசுறது பழகுறதெல்லாம் ரொம்பவே ஃபேக்கா இருக்கிற மாதிரியும் கேத்தனுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இதை விட அவருக்கு பெரிய சந்தேகம் கொடுத்த 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, சியா கிட்ட பேசுறதுக்காக கேத்தன் எப்ப கால் பண்ணாலுமே சரி சியாவுடைய நம்பர் அதிகமா என்கேஜாவே இருந்திருக்கு. 2வது, அப்படி போன் அட்டன் பண்ணி சியா பேசினாங்க அப்படின்னா கூட அவங்க 2 பேரும் பேசும்போதெல்லாம் சியாவுடைய வாயிலிருந்து அடிக்கடி சேத்தன் சௌத்ரி அப்படிங்கிற பேரு வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இது தனக்கு வரப்போகிற மனைவிக்கு வேற ஒருத்தன் கூட ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கேத்தனுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு. ஸோ இதை தன்னுடைய அப்பாவான விஷால் அகர்வால் கிட்டையுமே கேத்தன் போய் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சியா தன்னை அவாய்ட் பண்றதை புரிஞ்சுக்கிட்ட கேத்தன் பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த கொலை நடக்கிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 14ஆம் தேதி தன்னுடைய அப்பா கிட்ட போய் ரொம்பவே சீரியஸா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. டாட், இந்த கோயல் ஃபேமிலியுடைய பேக்ரவுண்டை பத்தி நம்ம சரியா விசாரிச்சோமா? அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சரியான பேக்ரவுண்ட் செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. SDI நம்மளுடைய சேனல்ல வர்ற பல வீடியோஸ்ல நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். அதாவது உங்களுடைய உள்ளுணர்வு ஒன்று சொல்லுது அப்படின்னா அதை எப்பவுமே அசால்ட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த இன்ட்யூஷன். ஏதோ ஒன்று தப்பா நடக்குது, இங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு நம்மளுடைய மூளைக்கு முன்னாடியே நம்மளுடைய மனசுக்கு பற்றும். அதை நம்ம எப்பவுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே தான் இங்க கேத்தனுக்கும் நடந்துச்சு. அவருடைய அந்த உள்ளுணர்வு இந்த பொண்ணுகிட்ட ஏதோ தப்பா இருக்கு, அவளுடைய பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு அவருக்கு ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்துருக்கு. பட் அங்கதான் கேத்தனுடைய அப்பா ஒரு தப்பு பண்ணாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லி சமாதானப்படுத்தினார் அப்படின்னா, அவ சின்ன பொண்ணுடா, அதனாலதான் இப்படி இம்மெச்சூரா நடந்துக்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறமா கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியாயிரும், நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்பவே சொந்தக்காரங்க வழியா வந்த சம்பந்தம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கேதனை சமாதானப்படுத்தியிருக்காரு. குடும்பத்துடைய கௌரவம், சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கேத்தனுக்கு வரப்போற அந்த மாபெரும் ஆபத்தை அவருடைய அந்த இன்ட்யூஷனையும் தாண்டி அவருக்கு தெரியாமலேயே மறைச்சிருச்சு. இந்த கொலைகேஸ்க்கான முதல் புள்ளி, அதாவது மாஸ்டர் பிளான் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி இவங்க பிளான் பண்ணியிருந்த பாலி ட்ரிப்ல தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 2 குடும்பமும் சேர்ந்து இந்தோனேசியாவில் இருக்கிற பாலி தீவுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைய நாள் பூனேவில் இருந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காக ஒரு கேபை புக் பண்றாங்க. அந்த கேபுடைய டிரைவர் பேரு வைபவ் ஜாதவ். பின்னாட்கள்ல போலீஸுடைய விசாரணையில அந்த டிரைவர் வைபவ் சொன்ன வாக்கு மூலம் இந்த கேஸுடைய மொத்த டிரெக்ஷனையுமே அப்படியே டோட்டலா மாத்திச்சு. அப்படி அந்த டிரைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சார், ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணு சியாவுக்கு இந்த ட்ரிப் போறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வீட்டுல போய் நான் கேபை நிறுத்தினப்ப அவங்க கார்ல ஏறவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சாங்க. ஆனா அவங்களுடைய அண்ணன் சாகில் கோயல் தான் அவங்கள ரொம்பவே வற்புறுத்தி அவங்கள கட்டாயப்படுத்தி கார்ல ஏறி உட்கார வச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பூனேல இருந்து மும்பை வர்ற வரைக்குமே காருக்குள்ள அண்ணனும் தங்கச்சியும் சண்டை போட்டுட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த கார் மும்பை பூனே எக்ஸ்பிரஸ் வேல இருக்கிற ஒரு டோல்கேட் கிட்ட ஸ்டாப் ஆகுது. அப்ப சியா டிரைவர் கிட்ட காருடைய பூட்டை ஓபன் பண்ண சொல்லியிருக்கா. அப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா காருடைய பின்னாடி போய் அங்கிருந்த பேக்கேஜ்ல இருந்து ஏதோ ஒரு பொருளை அவ எடுத்திருக்கா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் உள்ள செக்இன் ஆகலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக். அங்க கேத்தனுடைய பாஸ்போர்ட் மிஸ்ஸிங். பாஸ்போர்ட், போர்டிங் பாஸ் இது எல்லாமே ஒரே பவுச்ல தான் ரொம்பவே பத்திரமா இருந்திருக்கு. பட் ஏர்போர்ட்ல போய் செக் பண்ணும்போது கேத்தனுடைய பாஸ்போர்ட் மட்டும் மாயமா மறைஞ்சு போயிருந்துச்சு. வேற வழியே இல்லாம அந்த பாலி ட்ரிப் அப்படியே கேன்சல் ஆகுது. ஸ்டார்டிங்ல இது ஏதோ கவனக்குறைவால நடந்த ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு கேத்தனும் அவங்களுடைய அப்பாவும் நினைச்சாங்க. பட்
போலீஸுடைய தீவிர விசாரணையில, அதாவது இந்த கொலையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பின்னாட்கள்ல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, கார்ல கிளம்பி வரும் பொழுது ஒரு டோல்கேட் கிட்ட கார் நின்னுச்சு இல்லையா, அங்க காருடைய பூட்டை ஓபன் பண்ணி சியா எடுத்தது வேற எதுவும் இல்ல, அது கேத்தனுடைய பாஸ்போர்ட்டை தான். ரொம்பவே சீக்கிரட்டா கேத்தனுடைய பாஸ்போர்ட்டை எடுத்த சியா நேரா அங்க இருக்கிற ஒரு லேடிஸ் டாய்லெட்டுக்கு போயிருக்கா. அப்படி உள்ள போய் தன்னுடைய கையாலேயே கேத்தனுடைய பாஸ்போர்ட்டை கிழிச்சு அந்த டாய்லெட்ல இருக்கிற குப்பை தொட்டியில வீசியிருக்கா. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் அவளுடைய சீக்ரெட் லவரான சேத்தன் சௌத்ரி தான். இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். கொலை செய்யப்பட்டவருடைய பேரு கேத்தன், அவரை கொலை செஞ்சவனுடைய பேரு சேத்தன். சோ இந்த ரெண்டு பேருமே கேட்கறதுக்கு ஒரே மாதிரி ரைமிங்கா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால இனிமேல் இந்த வீடியோல கில்லரான சேத்தன் சௌத்ரிய அவனுடைய ரெண்டாவது பேரான சௌத்ரி அப்படின்னே நம்ம கூப்பிட்டுக்கலாம். சோ அந்த பாஸ்போர்ட்டை சியா கிழிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த சௌத்ரி தான். கேத்தன் கூட சியா இந்த ட்ரிப் போகவே கூடாது அப்படின்னு சௌத்ரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டிருக்கான். அந்த சௌத்ரியுடைய பேச்சை தான் பாஸ்போர்ட்டை கிழிச்சு ஒரு பெரிய ட்ரிப்பையே சியா பிளான் பண்ணி கேன்சல் பண்ணிருக்கா. ஒரு பாஸ்போர்ட்டை கிழிச்சு போற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு தைரியம் வருது அப்படின்னா அவளுடைய மனசுக்குள்ள கேத்தன் மேல எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்கும், அந்த சௌத்ரி மேல எந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமான காதல் இருந்திருக்கும். அடுத்து சில நாட்கள்ல நடக்க போற அந்த கொடூரமான கொலைக்கு இந்த பாஸ்போர்ட் இன்சிடென்ட் தான் ஒரு நேரடி முன்னோட்டமான ரிஹர்சலா அமைஞ்சிருக்கு. இந்த பாடி ட்ரிப் கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா சியாவும் சௌத்ரியும் தங்களுடைய கில்லிங் பிளானை ரொம்பவே வேகமா செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது ஏதோ ஒரு கன நேரத்துல கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடந்த ஒரு கொலை கிடையாது. பல மாசமா ரொம்பவே நுணுக்கமா ஸ்கெட்ச் போட்டு தெளிவா செய்யப்பட்ட ஒரு கோல்ட் பிளட்டட் மர்டர் அப்படிங்கறத போலீஸுடைய சைபர் டீம் கண்டுபிடிச்சாங்க. சியா மற்றும் சௌத்ரியுடைய மொபைல் போன்ஸ் எடுத்து ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து போலீஸே ஷாக் ஆகுற மாதிரி பல டேட்டாஸ் வெளியே வந்துச்சு. லாஸ்ட் 6 monthsல மட்டும் இவங்க ரெண்டு பேரும், அதாவது சியாவும் சௌத்ரியும் 2004 டைம்ஸ் 2004 தடவை போன்ல பேசியிருக்காங்க. இதோட மொத்த நேரத்தை கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 238 மணி நேரம் ஆகும். அதாவது தினமுமே மணிக்கணக்கா இந்த கொலையை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய இன்டர்நெட் சர்ச் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்த்தப்ப இன்டர்நெட்ல போய் விஷம் வச்சு கொலை செய்யறது எப்படி, எந்த ஒரு தடையுமே இல்லாம கொலை செய்யறது எப்படி அப்படின்னு பல வழிகளை தேடி இருக்காங்க. பட் விஷம் வச்சு கொலை பண்ணோம் அப்படின்னா அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஈஸியா மாட்டிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதனாலதான் யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இத ஒரு ட்ரக்கிங் ஆக்சிடென்ட் மாதிரி காட்டுறதுக்கு அந்த லோகட் கோட்டையை செலக்ட் பண்ணிருக்காங்க. எதனால அந்த லோகட் கோட்டையை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்க ஆள் நடமாட்டம் ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்ல, கேமரா நிறைய இடத்துல கிடையாது. 400 அடி செங்குத்தான பள்ளத்தாக்குல தள்ளி விட்டா உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதை விட ஒரு குரூரமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாடகத்துக்கு எப்படி ரிஹர்சல் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி கேத்தனை கொல்றதுக்காக மே 31 ஜூன் 14 இந்த 2 டேட்லயுமே அந்த லோகட் கோட்டைக்கு நேரடியா போய் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ஒத்திக பார்த்திருக்காங்க. அதாவது எந்த இடத்துல நின்று தள்ளி விடலாம், எங்க சிசிடிவி கேமராவுடைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு, எந்த நேரத்துல ஆள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சியாவும் சௌத்ரியும் ரொம்பவே பக்காவா நோட்டம் விட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் ஜூன் 4ஆம் தேதியே கேத்தன் அந்த கோட்டைக்கு கூட்டிட்டு போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சியா ட்ரை பண்ணியிருக்கா. பட் ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு கேத்தனுடைய அம்மா இன்னைக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தெரியாது, ஏதோ ஒரு உள்ளுணர்வுல தான் தன்னுடைய மகனுடைய உயிரை ஒரு 14 நாளைக்கு காப்பாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப எல்லா ரிஹர்சலும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொலை நடக்கிறதுக்கு முந்தைய நாள், அதாவது ஜூன் 17 2026 அன்னைக்கு பூனேல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல சியாவும் சௌத்ரியும் நேரா மீட் பண்றாங்க. நாளைக்கு காலையில கொலையை எப்படி எந்த செகண்ட்ல துல்லியமா பண்ணலாம் அப்படின்னு அங்க வச்சுதான் தங்களுடைய ஃபைனல் ஸ்கெட்சை லாக் பண்றாங்க. கடைசியா சம்பவம் நடந்த அன்றைய நாள் ஜூன் 18 2026 அன்னைக்கு காலையில இருந்தே அவங்களுடைய மாஸ்டர் பிளான்ல எந்த ஒரு தடையுமே இல்லாம ரொம்பவே துல்லியமா நடக்க ஆரம்பிச்சது. அந்த சௌத்ரி சாதாரண ஒரு கிரிமினலை விட ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கா. ஏன்னா போலீஸ் இந்த மாதிரி கேசஸ்ல போனை வச்சுதான் ட்ராக் பண்ணுவாங்க
அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அப்படி யதார்த்தமா கூட இவனுடைய போன் சிக்னல் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த டைம்ல எங்க இருந்துச்சு அப்படின்னு ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா இவனுடைய மொபைல் டவர் லொகேஷனை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால அன்னைக்கு அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுடைய மொபைல் போனை அவனுடைய ஒரு ஷாப்லயே வச்சுட்டு அவனுடைய ஷாப்ல வேலை செய்யற இன்னொரு வேலைக்காரங்களுடைய போனை அங்க எடுத்துட்டு வந்திருக்கான். அதாவது இன்கேஸ் ஃபியூச்சர்ல போலீஸ் அவன் மேல சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா சம்பவம் நடந்த அன்றைய நாள் சம்பவம் நடந்த அந்த நேரத்துல நான் அந்த இடத்துலயே இல்ல, நான் என்னுடைய ஷாப்ல என்னுடைய கடையில் தான் இருந்தேன் அப்படின்னு ஃபேக்கா ஒரு அலபையை கிரியேட் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி அவன் போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் தான் இது. அடுத்தது கார்ல நம்ம அந்த மலைக்கோட்டைக்கு போனோம் அப்படின்னா போற வழியில் இருக்கிற டோல்கேட்ஸில் இருக்கிற ஃபாஸ்டேக் மூலமாகவோ இல்ல சிசிடிவி கேமரா மூலமாகவோ நம்மளுடைய கார் மாட்டிக்கும் அப்படின்னு நினைச்சு காருக்கு பதிலா ஒரு சாதாரண ஸ்கூட்டர்ல சுமார் 90 கிலோமீட்டர் தூரம் தனியாவே டிராவல் பண்ணி அந்த லோகட் கோட்டைக்கு போயிருக்கான். அது மட்டும் இல்ல கோட்டையுடைய அடிவாரத்தில் இருக்கிற கேமராக்கள்ல தன்னுடைய ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஜூன் மாசத்துல கிட்டத்தட்ட 33 டிகிரி சுட்டெரிக்கிற வெயில்ல தன்னுடைய முகம் முழுசா மறையிற மாதிரி ஒரு குளிர்காலத்து ஹூடிய அவங்க போட்டுட்டு வந்திருக்கான். அப்படி ஹூடி போட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய தலையில ஒரு பெரிய ஹெட்செட்டையுமே போட்டிருக்கான். இப்ப நேரடியா சம்பவத்துக்கான டைம்ல எனக்கு வரலாம். அது சரியா காலையில 8:30 மணி. அதுக்கு முன்னாடியே சௌத்ரி ஸ்கூட்டர்ல அந்த கோட்டையுடைய அடிவாரத்துக்கு வந்து சியாவும் கேத்தனும் எப்ப வருவாங்க அப்படின்னு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். கரெக்டா காலையில 8:30 மணிக்கு நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதனால நம்ம ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு கேத்தனை வற்புறுத்தி அந்த கோட்டைக்கு சியா கூட்டிட்டு வந்திருக்கா. நேரம் காலையில 9 இருந்து 9:30 மணிக்குள்ள இருக்கும். கேத்தனும் சியாவும் கோட்டையுடைய அடிவாரத்துக்கு வந்து ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. நேரம் சரியா 9:56, அதாவது கொலை நடக்கிறதுக்கு 34 நிமிடங்களுக்கு முன்னாடி சியாவும் அந்த சௌத்ரியும் ஒரு சீக்ரெட் கால் பேசுறாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஃபைனல் சிக்னலை உறுதி பண்றாங்க. நேரம் சரியா 10:30. அந்த மலைக்கோட்டையில ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த செங்குத்தான விளிம்புக்கு கேத்தனை கூட்டிட்டு போறா சியா. அங்கதான் இவங்க பிளான் பண்ண அந்த குரூரமான தந்திரம் அரங்கேறுது. கொலை நடக்கிற அந்த செகண்ட்ல சியா அப்படியே கீழே உட்காந்து தண்ணி குடிக்கிற மாதிரியோ இல்ல தன்னுடைய ஷூலேஸை கட்டுற மாதிரியோ ஆக்ட் பண்ணணும். ஆக்சுவலா இதுதான் சௌத்ரிக்கு அவ கொடுக்கிற ஒரு சிக்னல். பட் இது வெறும் ஒரு சிக்னல் மட்டும் கிடையாது STI. இது ஒரு மிக முக்கியமான தற்காப்பு உத்தி, செல்ஃப் பிரிசர்வேஷன் மூவ். ஆக்சுவலா ஒருவேளை பின்னாடி இருந்து சௌத்ரி வந்து கேத்தனை மலையிலிருந்து தள்ளி விடும்போது ஒருவேளை கேத்தன் தன்னிச்சையா அவர் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற சியாவை பிடிச்சி இழுத்துட்டாரு அப்படின்னா அவளும் சேர்ந்து அந்த 400 அடி பள்ளத்துல விழுந்துருவா இல்லையா? அது நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சியா கரெக்டா கீழே உட்கார்ந்துருவா. அப்படி அவ கீழே உட்கார்ந்த அதே செகண்ட் பின்னாடி பதுங்கி வந்துட்டு இருந்த சௌத்ரி எதிர்பாராத விதமா கேத்தனை அந்த 400 அடி பள்ளத்தாக்குல அப்படியே தள்ளி விட்டுருவான். அப்ப சியா கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறதால கேத்தனால அவளை பிடிக்க முடியாது. இப்படி அவங்க நினைச்ச மாதிரியே இந்த மொத்த பிளானையும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் அவங்களுக்கு ஆயிருக்கு. அப்படி தள்ளிவிட்ட அடுத்த செகண்ட் சௌத்ரி அங்கிருந்து ரொம்பவே வேகமா கீழே இறங்கி வந்துடுறான். கேத்தனை அந்த 400 அடி பள்ளத்தாக்குல சௌத்ரி தள்ளிவிட்ட அடுத்த செகண்ட் சியா தன்னுடைய பக்காவான நாடகத்தை ஆட ஆரம்பிச்சா. ஐயோ என்னுடைய ஃபியான்சி கால் தவறி கீழே விழுந்துட்டாரே, யாராவது சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா அழுது கூச்சல் போட்டுட்டே அங்க ட்ரெக்கிங் வந்திருந்த லோக்கல் பீப்புள்ஸ்க்கும் தன்னுடைய ஃபேமிலிக்கும் தகவல் சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்க்கு தகவல் போகுது. அடுத்து ஒரு half an hourல ரெஸ்கியூ டீமும் உடனடியா ஸ்பாட்டுக்கு வராங்க. அடர்ந்த காடு, செங்குத்தான பள்ளத்தாக்கு, அங்க உள்ள இறங்கி கேத்தனுடைய உடலை தேடுறது சாதாரண விஷயமா இல்ல. இங்கதான் ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் விஷயம் நடக்குது. ஒருத்தரால கொஞ்ச நேரத்துக்கு வேணும் அப்படின்னா பயங்கரமா அழுது நாடகம் ஆடலாம். ஆனா மணிக்கணக்கா அதே எமோஷனை யாராலையுமே மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? சோ நேரம் ஆக ஆக சியாவாலையும் தொடர்ந்து நடிக்க முடியல. சுமார் 3 மணி நேரம் பயங்கரமா போராடி அந்த செங்குத்தான பாறைகளுக்கு நடுவில் இருந்து மதியம் 1:30 மணி அளவுல கேத்தனுடைய உடலை மீட்டு ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு வராங்க.
400 அடி உயரத்திலிருந்து கீழே பாறைகள் மேல மோதி கீழே விழுந்ததுனால சேத்தனுடைய உடம்பு முழுசுமே பலத்த காயங்கள். குறிப்பா பாறையில் அடிபட்டு அவருடைய மண்டையோடு சுக்கு நூறா நொறுங்கி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கவே அவ்வளவு கொடூரமா இருந்த அந்த உடம்ப பார்த்துட்டு சுத்தி நின்னுட்டு இருந்த எல்லாருமே பதற்றத்திலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போய் கத்திட்டு இருந்தாங்க. பட் ஆரம்பத்துல அழுது நாடகமாடின சியாவுடைய முகத்துல கேத்தனுடைய உடலை மேல கொண்டு வர்றப்ப ஒரு துளி எமோஷன் கூட மிச்சம் இல்ல. எந்த ஒரு சலனமுமே இல்லாம ரொம்பவே காமா அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. ஆரம்பத்துல இது ஒரு எதிர்பாராத ட்ரக்கிங் ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணாங்க. பட் கேத்தனுடைய அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் போலீஸோடைய விசாரணையும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த வழக்க ஒரு சாதாரண விபத்திலிருந்து ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணப்பட்ட ப்ரீ மெடிடேட்டட் மர்டரா மாத்தினது போலீஸுடைய அந்த அதிநவீன ஃபாரன்சிக் விசாரணை தான். ஆக்சுவலா அந்த கோட்டையுடைய டிக்கெட் கவுண்டர்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணப்ப கேத்தனும் சியாவும் நடந்து போறதும் அவங்களுக்கு கொஞ்ச தூரம் பின்னாடி அந்த சுட்டெரிக்கிற வெயில்ல கூட ஒருத்த மட்டும் கூடியும் ஜாக்கெட்டும் போட்டுட்டு தன்னுடைய முகத்தை முழுசா மறைச்சிட்டு போறது ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. ஃபேஸ் தான் முழுசா மூடி இருந்துச்சு. அப்புறம் எப்படி அது சௌத்ரி அப்படின்னு போலீஸ் கோர்ட்ல நிரூபிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முக அடையாளமே ஃபேசியல் ரெகக்னிஷனே தெரியாதப்ப போலீஸ் யூஸ் பண்ண அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் டெக்னிக் தான் கெய்ட் அனாலிசிஸ், அதாவது நடையியல் பகுப்பாய்வு. பொதுவா நம்மளுடைய கைரேகை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம நடக்கிற ஸ்டைலும் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய காலடி நீளம், நடக்கும்போது அவனுடைய உடல் தோரணை அப்படின்னு கை கால்களுடைய அசைவு அப்படின்னு இது எல்லாமே ரொம்பவே தனித்துவமா இருக்கும். ஸோ போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சௌத்ரியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதே ஹூடி அதே ஜாக்கெட்டை அவனுக்கு போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட இந்த மாதிரி கெய்ட் அனாலிசிஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம அதே இடத்துல அந்த கோட்டையில் இருக்கிற அதே இடத்துல அவனை நடக்க வச்சு வீடியோ எடுத்தாங்க. சிசிடிவியில் இருந்த அந்த மர்ம நபருடைய நடையையும் இவனுடைய நடையையும் கம்பேர் பண்ணி அது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணாங்க. 100% அது மேட்ச் ஆச்சு. சயின்டிபிக்கா சௌத்ரி தான் அந்த கொலைகாரன் அப்படிங்கிறது அங்க நிரூபிக்கப்பட்டுச்சு. அடுத்ததா ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு சியாவையும் சௌத்ரியும் ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அதே கோட்டைக்கு திரும்ப கூட்டிட்டு போனாங்க. அங்க கேத்தனுடைய அதே வெயிட் அதே ஹைட் இருக்கிற ஒரு டம்மி பொம்மையை வச்சு எந்த கோணத்துல சௌத்ரி தள்ளுனா, சியா எப்படி அந்த டைம்ல சிக்னல் கொடுத்தா, தள்ளி விடும் பொழுது எப்படி கேத்தன் கீழே விழுந்திருப்பாரு அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களையுமே அந்த டம்மி பொம்மையை வச்சு ரீக்ரியேட் பண்ணாங்க. எஸ்டிஐ இந்த விசாரணையில சியா கொடுத்த வாக்குமூலம் தான் ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர வச்சுது. கல்யாணத்தை நிறுத்த சொல்லி தன்னுடைய வீட்டுல எல்லாரையுமே ஃபேஸ் பண்றதையும் அதனால வர்ற இந்த சமூக அவமானத்தையும் தாங்கிறத விட கேத்தனை கொல்றது தான் எனக்கு ரொம்பவே ஈஸியான வழியா பட்டுச்சு அப்படிங்கிறது தான் சியா போலீஸ் கிட்ட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆக்சுவலா போலீஸ் இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் இப்ப ஜெயில விசாரணையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிறாங்க. ஜெயில இருக்கிற சௌத்ரி இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சியா கிட்ட வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், இதுதான் சிம்பிள் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா அவ தான் கேத்தனை கொல்லணும் அப்படின்னு வற்புறுத்தி இந்த மொத்த பிளானையுமே போட்ட அப்படின்னு சியா மேல பழிய போடுறான். பட் அந்த பக்கம் சியாவோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போட்ட பிளான் ஃபெயில் ஆனப்ப சௌத்ரி என்னை நேர்ல பார்த்து என்கிட்ட அழுக ஆரம்பிச்சான். அவன் தான் இந்த கொலைக்கு முழு மூளையா செயல்பட்டான் அப்படின்னு சௌத்ரி மேல பழிய போட்டிருக்கா. 2 பேருமே தப்பிக்கிறதுக்காக ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் மாட்டி விட்டுருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல நம்ம இந்த சொசைட்டியை பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் டார்க் டூரிசம். இந்த டார்க் டூரிசம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு மரணமோ இல்ல ஒரு கொடூரமான கொலையோ நடந்த இடத்த ஏதோ ஒரு டூரிசம் சுற்றுலாத்தலம் மாதிரி அங்க போய் பார்க்கறது தான் டார்க் டூரிசம். இப்ப இந்த கேத்தன் கொலை செய்யப்பட்ட நியூஸ் வெளியானதுல இருந்து அந்த லோகட் கோட்டைக்கு வர்ற மக்களுடைய கூட்டம் 50% அதிகமாயிருக்கு. ஆக்சுவலா வீக்கெண்ட்ல 1000 பேர் வந்துட்டு இருந்த இடத்துல இப்ப 1500 பேருக்கு மேல வர்றாங்க. அப்படி வர்ற அந்த மக்கள் அந்த கோட்டையில கேத்தனை தள்ளிவிட்ட அந்த கரெக்டான இடத்துல அந்த 400 அடி செங்குத்தான பாறை பகுதி கிட்ட போய் நின்னுகிட்டு அத ரொம்பவே கேஷுவலா சியா பாயிண்ட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு அப்படின்னு பாருங்க. பல 100 வருஷமா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய ஒரு வரலாற்று அடையாளமா ஒரு பெருமையா இருந்த அந்த கோட்டைக்கு இன்னைக்கு 20 வயசு பொண்ணு செஞ்ச ஒரு கொடூரமான கொலையுடைய அடையாளமா சியா பாயிண்டா மாறி இருக்கிறது நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் தான்.
ஒரு 20 வயசு பொண்ணு தனக்கு வரப்போற வருங்கால புருஷனை 400 அடி பள்ளத்துல தள்ளி அப்படி கொடூரமா கொல்ற அளவுக்கு அப்படி என்னதான் அந்த பையன் மேல வெறுப்பு இருந்துச்சு. போலீஸோடைய விசாரணையில வெளியே வந்த உண்மை என்ன அப்படின்னா, கேத்தனுக்கு தலையில லேசா முடி கொட்டுனதால அவருடைய தலையில ஹேர் பேட்ச், அதாவது விக்க யூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, கேத்தன் பேசும் பொழுது அவருக்கு லேசா திக்குவாய் பிரச்சனை இருந்திருக்கு. இது சியாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்ல, கேத்தன் பாக்குறதுக்கு கூல் காயா இல்லையாமா, தன்னை மாதிரி பார்ட்டி பண்ற ஆள் இல்லையாமா. அதனால அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சியா கன்ஃபெஷன் கொடுத்திருக்கா. பட் எஸ்டிஏ இதுல ரொம்பவே வேதனையான ஒரு எமோஷனலான விஷயம் என்ன அப்படின்னா, கேத்தன் தன்னுடைய தலையில ஹேர் பேட்ச் யூஸ் பண்ற விஷயத்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே அவனுடைய அப்பா சியாவுடைய குடும்பத்துக்கிட்ட எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லாம ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சும் சம்மதிச்சுக்கிட்டு கடைசியில இவ்வளவு கேவலமான ஒரு காரணத்துக்காக ஒரு உசிரியை எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லோகட் கோட்டை கேஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேசஸை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் இன்னும் புரியவே இல்லை. கல்யாணம் ஆனவங்களும் சரி, இல்லை இனிமேல் கல்யாணம் ஆக போகிறவங்களும் சரி, உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலையா, ரொம்பவே சிம்பிள். நேராக போய் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழ போயிடலாமே. அதை விட்டுட்டு எதுக்காக சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தருடைய உயிர் எடுக்கணும்? இப்படி கொலைய பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை ஜெயிலில் கழிக்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு எப்படி இவங்க போறாங்க அப்படின்னு எனக்கு நிஜமா தெரியல. நம்ம சேனல்ல பார்த்த முக்காவாசி கேஸ்கள்ல இதே மாதிரி தான் நடக்குது. ஒரு கொலையை பண்ணிட்டு நம்மளால தப்பிச்சிட முடியாது, கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலுமே போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இந்த மாதிரி ஆட்களுக்கு இருக்காதா? இந்த உலகத்துல எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்குமே ரொம்பவே சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். பட் அதை விட்டுட்டு இப்படி ஒரு கொலை பண்ற அளவுக்கு எப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சியா போலீஸ் கிட்ட கொடுத்த அந்த வாக்குமூலத்தை இன்னொரு டைம் நினைச்சு பாருங்க. என்னோட வீட்டுல போய் கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சண்டை போடுறதை விட கேத்தனை கொல்றது எனக்கு ரொம்பவே ஈஸியா தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்கும் போதே பதறது இல்ல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் உடைய மைண்ட் செட் எந்த அளவுக்கு குரூரமா உணர்ச்சிகளற்ற ஒரு நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த கேஸில் இருந்து நம்மளுடைய எஸ்டிஐ தெரிஞ்சுக்க வேண்டிய, மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் நம்மளுடைய வீடியோக்குள்ள அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். இதை எப்படி நீங்க எல்லாருமே உங்களுடைய மனசுல ஆழமா பதிய வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இதையுமே இனி பதிய வச்சுக்கோங்க. அதுதான் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். எப்பவுமே உங்களுடைய உள்ளுணர்வை நீங்க நம்புங்க. அது சொல்றத கண்டிப்பா கேளுங்க. உலகத்திலேயே உங்களுடைய உள்ளுணர்வை விட ஒரு பெரிய சக்தி கிடையவே கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷனுடைய நடவடிக்கைகள்ல ஏதோ தப்பா இருக்கு, இங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு உங்களுடைய மூளைக்கு முன்னாடி உங்களுடைய மனசுக்கு அது பற்றும். சோ ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையோ இல்ல இதை பத்தியாவது நீங்க ஸ்ட்ராங்கா யோசிக்கிறப்ப உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துச்சு அப்படின்னா அதை ஒரு நாளும் அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அன்னைக்கு கேத்தன் தன்னுடைய உள்ளுணர்வு சொன்னதை மட்டும் முழுசா நம்பியிருந்தார் அப்படின்னா, அதை அவங்க அப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா நின்று சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. ஒரு அற்பமான காரணத்துக்காகவும் சமூகத்துடைய கௌரவத்துக்காகவும் ஒரு உயிரை விட்ட கேத்தனுக்கு விரைவு நீதிமன்றம் மூலமா சீக்கிரமே நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா வீடியோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் மறந்து லைக் பண்ணாம தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களை தான் சொல்றேன், போன் எடுத்து லைக் பண்ணிருங்க. இனிமேல் வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே லைக் போட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் மை டியர் HDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும், ஆர் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிக்கான கேஸ் தெரியும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை ரொம்பவே டீடைல்டா நம்மளுடைய சேனல் நரேஷன் ஸ்டைல்ல கண்டிப்பா பார்த்துடலாம். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.